தாய் வீடு ஜூலை 2026. சுவரோவியங்கள் பேசும் கதைகள். எழுதி வாசிப்பவர் பவதாரணி கதிர்காமநாதன். சுவரோவியங்கள் என்பது ஒரு கட்டடத்தின் சுவர், கூரை அல்லது வேறு ஏதேனும் பெரிய நிரந்தரமான மேற்பரப்பில் நேரடியாக வரையப்படும் அல்லது பயன்படுத்தப்படும் ஒரு கலைப்படைப்பாகும். இது வெறும் அலங்காரத்திற்காக மட்டுமன்றி ஒரு சமூகத்தின் கலாச்சாரம், வரலாறு, மதம் மற்றும் அரசியல் கருத்துக்களை பதிவு செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக திகழ்கிறது. மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலேயே குகை சுவர்களில் வரையப்பட்ட ஓவியங்களே சுவரோவியங்களின் ஆதி வடிவமாக கருதப்படுகின்றன. காலப்போக்கில் கட்டடக்கலை வளர்ச்சியடைந்த போது இந்த ஓவியங்கள் அரண்மனைகள், கோவில்கள் மற்றும் பொது இடங்களுக்கு இடம்பெயர்ந்தன. ஒரு சுவரோவியத்தின் சிறப்பம்சமானது அது அமைந்துள்ள இடத்தின் கட்டட அமைப்போடு சேர்ந்து அந்த இடத்துக்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்குவது ஆகும். தொழில்நுட்ப ரீதியாக சுவரோவியங்கள் முக்கியமாக பிரஸ்கோ மற்றும் சொக்கோ என இரு முறைகளில் வகைப்படுத்தப்படுகின்றன. பிரஸ்கோ முறையில் சுவர் ஈரமாக இருக்கும் போதே சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்டு அதன் மேல் வண்ணங்கள் தீட்டப்படுகின்றன. இதனால் வண்ணம் சுவருடன் இணைந்து பல நூற்றாண்டுகள் அழியாமல் நிலைத்திருக்கும். மாறாக சொக்கோ முறை என்பது உலர்ந்த சுவற்றில் வரையப்படுவதாகும். தற்காலத்தில் அக்ரிலிக் வண்ணங்கள் மற்றும் எண்ணெய் வண்ணப் பூச்சுக்கள் மூலமாகவும் நவீன சுவரோவியங்கள் வரையப்படுகின்றன. இவை பெரும்பாலும் கலைஞரின் தூரிகை மட்டுமன்றி ஸ்ப்ரே பெயிண்ட் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலமும் உருவாக்கப்படுகின்றன. சுவரோவியங்களின் வரலாறு உலகெங்கிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது. ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி காலத்தில் மைக்கேலஞ்சலோ போன்ற கலைஞர்களால் வரையப்பட்ட தேவாலய ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை. ஆசியாவை பொறுத்தவரை இந்தியாவின் அஜந்தா குகை ஓவியங்கள் மற்றும் இலங்கையின் சிகிரியா ஓவியங்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இவை அக்கால மக்களின் ஆடை அணிகலன்கள், சமூக படிநிலைகள் மற்றும் மத நம்பிக்கைகளை காட்டுகின்றன. குறிப்பாக இலங்கையின் தம்புள்ளை மற்றும் கண்டி போன்ற இடங்களில் உள்ள ஓவியங்கள் பௌத்த மத கதைகளையும், ஈழத்து தமிழ் பாரம்பரிய கோவில்களில் உள்ள ஓவியங்கள் திராவிட கலை நுணுக்கங்களையும் பறைசாற்றுகின்றன. இவை வெறும் சித்திரங்கள் மட்டுமன்றி ஒரு இனத்தின் அடையாள சின்னங்களாகவும் விளங்குகின்றன. நவீன காலத்தில் ஓவியங்களின் வடிவம் பெருமளவில் மாற்றமடைந்துள்ளது. இன்று இவை வீதிகள் மற்றும் பொது சுவர்களில் தெரு ஓவியங்களாக பரிணமித்துள்ளன. இவை ஒரு நகரை அழகாக்குவதோடு மட்டுமல்லாமல் சமூக அநீதிகளுக்கு எதிரான குரலாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கருவியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. போர்க்கால பாதிப்புகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கல்வி நடவடிக்கைகள், அரசியல் நிலவரங்கள், போதைப்பொருள் பாவனைகள், இதிகாச புராண கதைகள் மற்றும் மனித உரிமைகள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை சுவரோவியங்கள் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே சுவரோவியம் என்பது ஒரு சுவர் அலங்காரம் என்பதை தாண்டி ஒரு காலகட்டத்தின் வாழ்வியலை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற ஒரு ஊடகமாக விளங்குகின்றது. அந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள இரு சிற்றுண்டி சாலைகளிலும் சில தனித்துவமான சுவரோவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இப்பல்கலைக்கழகத்தில் முன்னர் முகாமைத்துவ கல்வியை சிறப்பு பாடமாக பயின்ற சிங்கள மொழி மூல மாணவர்களால் இவை வரையப்பட்டன என்ற தகவல் அறிய முடிகின்ற போதிலும் இந்த கல்வியாண்டு மாணவர்களால் எப்போது இவை தீட்டப்பட்டன என்பதற்கான துல்லியமான வரலாற்று பதிவுகள் இல்லை. இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் எத்தகைய குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தீட்டப்பட்டன என்ற விவாதம் ஒருபுறம் இருக்க, அவை ஒவ்வொன்றும் தமக்கே உரிய காத்திரமான சமூக கருத்துக்களை தன்னுள் கொண்டுள்ளன. குறிப்பாக இவ்வரசியல் சமூக குறியீடுகள் தற்கால
சமூகத்துக்கு இவற்றை எல்லாம் உணர்த்துகின்றன என்று விரிவாக ஆராயும் போது அவை தலைமைத்துவத்திற்கும் அதிகாரத்திற்கும் இடையிலான தார்மீக வேறுபாட்டை வலியுறுத்துவதுடன் படைப்பாளியின் ஆக்கத்திறன் என்பது உடலும் உயிரும் கலந்த வெளிப்பாடு என்பதையும் முன்வைக்கின்றன. மேலும் இவை சுற்றுச்சூழல் சமநிலையின் இன்றியமையாமையை எடுத்துரைப்பதுடன் கடந்த கால யுத்த பின்னணியால் ஏற்பட்ட அமைதியற்ற சூழலின் வடுக்களையும் தற்கால கல்வி முறையில் உள்ள பாதகமான உள்ளடக்கங்கள் மீதான விமர்சனத்தையும் அதிகார வர்க்கத்தின் ஒடுக்குமுறை சிந்தனையையும் மிக அழுத்தமாக படம் பிடித்து காட்டுகின்றன. ஓவியத்திலேயே தலைமைத்துவத்திற்கும் அதிகாரத்திற்கும் இடையிலான ஆழமான வேறுபாட்டை மிகவும் எளிமையாகவும் வலிமையாகவும் எடுத்து காட்டுகின்றது. இந்த ஓவியம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மேல் பகுதியில் முதலாளி அல்லது அதிகாரி என்பவரின் செயற்பாடும் கீழ்ப்பகுதியில் தலைவர் என்பவரின் செயல்பாடும் காட்டப்பட்டுள்ளன. மேல் பகுதியில் ஓர் அதிகாரி என்பவர் வேலையாட்களுக்கு கட்டளையிடுபவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். இங்கே 3 தொழிலாளர்கள் ஒரு கனமான வண்டியை மிகுந்த சிரமத்துடன் இழுத்துச் செல்கிறார்கள். ஆனால் அந்த வண்டியின் மேலே அந்த பொக்ஸ் அமர்ந்து கொண்டு கையை நீட்டி அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். இது அதிகாரத்துவத்தின் ஆதிக்கத்தை உணர்த்துகிறது. அதாவது ஓர் அதிகாரி என்பவர் தானும் ஒரு சுமையாக மாறி மற்றவர்களை வேலை வாங்குபவராகவும் வெற்றிக்கான பாதையை சுட்டி காட்டுபவராகவும் மட்டுமே இருக்கிறார். இதில் உழைப்பவர்களுக்கும் அதிகாரிக்கும் இடையே ஓர் இடைவெளி இருப்பதையும் அவர் உழைப்பில் பங்கெடுக்காமல் அதிகாரத்தை செலுத்துவதாக காட்டப்பட்டுள்ளது. அடுத்து கீழ்ப்பகுதியில் உள்ள தலைவர் என்ற பகுதி முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. இங்கே அந்த வண்டியின் மேல் யாரும் அமர்ந்திருக்கவில்லை. மாறாக வண்டி காலியாக உள்ளது. இதில் அந்த தலைவர் தனது தொழிலாளர்களுடன் இணைந்து அவர்களுக்கு முன்னால் நின்று வண்டியை இழுக்கிறார். அவர் வெறும் கட்டளைகளை மட்டும் பிறப்பிக்காமல் செயலில் இறங்கி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார். இது உண்மையான தலைமைத்துவத்தின் பண்பாகும். ஒரு சிறந்த தலைவர் என்பவர் தனது குழுவினரை இயக்குபவர் மட்டுமல்ல, அவர்களுடன் சேர்ந்து உழைப்பவர், பாரத்தை சுமப்பவர் மற்றும் மற்றவர்களை ஊக்கப்படுத்துபவர் என்பதை இந்த ஓவியம் தெளிவுபடுத்துகிறது. எனவே இவ்வோவியம் அதிகாரம் செய்வது வேறு, வழிநடத்துவது வேறு என்ற தத்துவத்தை விளக்குகிறது. ஓர் அதிகாரி என்பவர் மற்றவர்களை பயன்படுத்தி தான் உயர நினைப்பார். ஆனால் ஒரு தலைவர் மற்றவர்களை தன்னுடன் உயர்த்துவார். இந்த ஓவியம் நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் தனி மனித வாழ்க்கையிலும் தலைமைத்துவம் என்பது கட்டளை இடுதல் அல்ல, அது முன்னின்று உழைத்தல் மற்றும் வழிநடத்தல் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இச்சுவர் ஓவியம் கலை மற்றும் கலைஞரின் அர்ப்பணிப்பு பற்றிய ஆழமான கருத்தை வலியுறுத்துகிறது. இந்த ஓவியத்தில் ஒரு கை எழுதுகோலை பிடித்து கொண்டிருக்க, மற்றொரு கை அந்த மணிக்கட்டின் உட்புறத்திலிருந்து ஒரு வண்ணத்தட்டை வெளியே எடுப்பது போன்ற காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதில் கலை என்பது வெறும் புறநிலை செயல் அல்ல, அது கலைஞரின் உடலோடும் உயிரோடும் கலந்த ஒன்று என்பதை நுட்பமாக உணர்த்துகிறது. இந்த ஓவியம் ஒரு கலைஞரின் படைப்புத்திறன் ஆனது அவர் இரத்தத்தோடு ஊறி போனது என்பதை விளக்குகிறது. சாதாரணமாக ஓர் ஓவியர் தனது கையில் வண்ணத்தட்டை வைத்திருப்பார். ஆனால் இங்கே மணிக்கட்டை திறந்து அதற்குள்ளிருந்து தட்டு எடுப்பது போல காட்டப்பட்டுள்ளது. கலை என்பது வெளியே தேடிப் பெறுவது அல்ல, அது கலைஞரின் உள்ளத்திலிருந்து, அவரது நரம்பு மண்டலத்தில் இருந்து ஊற்றெடுக்கும் ஒரு சக்தி என்பதை இவ்வோவியம் விளக்குகிறது. அத்துடன் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு கலைஞர் தனது வாழ்நாள் சக்தியை மற்றும் ஆன்மாவை வழங்குகிறார். மணிக்கட்டு என்பது உயிர் நாடி ஓடும் இடம். அங்கிருந்து கலைக்கருவிகள் வெளிப்படுவது கலைக்காக கலைஞர் தன்னைத்தானே அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. ஓவியத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை சுமந்து நிற்கிறது. மேல் நோக்கிய கையில் இருக்கும் எழுதுகோல் சிந்தனையையும் அதை செயல்படுத்தும் கருவியையும் குறிக்கிறது. இது அறிவார்ந்த தேடலையும் வெளிப்பாட்டு தேவையையும் காட்டுகிறது. மணிக்கட்டின் உள்ளே இருக்கும் வண்ணத்தட்டு உணர்ச்சிகளை குறிக்கிறது. வண்ணங்கள் என்பவை வெறும் சாயங்கள் அல்ல,
அவை ஒரு மனிதரின் உணர்வுகளின் பிரதிபலிப்புகள். மணிக்கட்டுக்குள்ளிருந்து ஒரு கத்தி அல்லது அறுவை சிகிச்சை கருவி போன்ற ஒரு சிறிய கருவியால் அந்த தட்டை தூக்கி எடுப்பது படைப்பு என்பது ஒரு வலிமிகுந்த அல்லது ஆழமான தேடல் என்பதை உணர்த்துகிறது. அடுத்து ஒரு கை உருவாக்குகிறது, மற்றொரு கை அதற்கான மூலப்பொருட்களை உடலிருந்து பிரித்தெடுக்கிறது. தற்காலத்தில் கலை என்பது பெரும்பாலும் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த ஓவியம் கலைக்கும் கலைஞருக்குமான தொப்புள் கொடி உறவை நினைவூட்டுகிறது. ஒரு எழுத்தாளரோ அல்லது ஓவியரோ தனது படைப்புக்காக தனது இரத்தத்தையே மையமாக பயன்படுத்துகிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக விளங்குகிறது. எனவே இந்த ஓவியம் ஒரு கலைஞரின் அகப்போராட்டத்தையும் அவரது உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான உழைப்பையும் போற்றுகிறது. படைப்பாற்றல் என்பது ஒரு தவம் என்பதையும் அது ஒரு மனிதரின் ஆழமான புறத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒன்று என்பதையும் இது பதிவு செய்துள்ளது. காகிதத்தில் விழும் ஒவ்வொரு வரியும் வண்ணமும் கலைஞரின் உடலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அவரது அடையாளமே ஆகும். இந்த சுவர் ஓவியம் தற்கால மனித குலம் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் நெருக்கடியையும் அதற்கான தீர்வையும் மிக எளிமையாக ஆனால் ஆழமாக விளக்குகிறது. இந்த ஓவியம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேற்பகுதி பிரச்சினை என்றும் கீழ்ப்பகுதி தீர்வு என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மேற்பகுதியில் நான் என்ற சொல் பெரிய கருப்பு எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மேலே தொழிற்சாலைகள், கரும்புகையை கக்கும் புகை போக்கிகள், மரங்களற்ற மொட்டை நிலங்கள் மற்றும் எண்ணெய் கிணறுகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இது மனிதரின் சுயநலம் மற்றும் தனிநபர் வாதம் எவ்வாறு பூமிக்கு அழிவை தருகிறது என்பதை காட்டுகிறது. நான் என்ற சிந்தனை மேலோங்கும் போது இயற்கை வளங்களை சுரண்டுவதும் சூழல் மாசடைவதும் தவிர்க்க முடியாததாகிறது என்பதை அந்த புகை மண்டலமும் சாய்ந்து போன மரங்களும் உணர்த்துகின்றன. இதற்கு நேர்மாறாக கீழ்ப்பகுதியில் நாம் என்ற சொல் காட்டப்பட்டுள்ளது. மேலே உள்ள மீ என்ற எழுத்துக்களை தலைகீழாக மாற்றினால் அது வி ஆக மாறுகிறது. இந்த பகுதியில் பசுமையான மரங்கள், சூரிய சக்தி தகடுகள், காற்று அலைகள் மற்றும் வானில் பறக்கும் பறவைகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இது கூட்டு முயற்சியையும் நிலையான எரிசக்தி பயன்பாட்டையும் குறிக்கிறது. தனி மனிதராக சிந்திப்பதை விடுத்து நாம் என்று சமூகமாக ஒன்றிணையும் போது மட்டுமே இயற்கையை பாதுகாத்து மாசற்ற உலகை படைக்க முடியும் என்ற செய்தியை இது வலியுறுத்துகிறது. எனவே இந்த ஓவியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி மனித மனப்பாங்கின் மாற்றத்தை வலியுறுத்துகிறது. நான் என்ற அகந்தை அழிவுக்கும் நாம் என்ற ஒற்றுமை வாழ்வுக்கும் வழிவகுக்கும் என்பதை இந்த ஓவியம் மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. இவ்வோவியம் மிகவும் ஆழமான மற்றும் உணர்ச்சிகரமான செய்தியை எளிமையான உருவங்கள் மூலம் வெளிப்படுத்துகிறது. இந்த ஓவியத்தில் 3 முக்கிய கூறுகள் உள்ளன. ஒரு சிறிய பெண் குழந்தை, ஒரு இராணுவ வீரர் மற்றும் இதயத்தை காட்டும் கரும்பலகை. மஞ்சள் நிற பின்னணியில் வரையப்பட்டுள்ள இந்த ஓவியம் போர் மற்றும் அமைதிக்கு இடையிலான முரண்பாட்டையும் அன்பின் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. ஓவியத்தின் மையப்பகுதியில் வெள்ளை நிறத்தில் ஒரு சிறிய பெண் குழந்தை உள்ளது. அவள் ஒரு கரும்பலகையில் உள்ள சிவப்பு நிற இதயத்தை சுட்டிக்காட்டுகிறாள். இது தூய்மை, அன்பு மற்றும் மனிதாபிமானத்தை காட்டுவதாய் குறிக்கிறது. மேலும் பச்சை நிற சீருடை அணிந்த ஒரு இராணுவ வீரர் அந்த பெண் குழந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறார். அவர் முதுகில் துப்பாக்கியை சுமந்து கொண்டிருந்தாலும் அவரது உடல் அமைதியாக கவனிப்பதை காட்டுகிறது. பிரகாசமான மஞ்சள் நிறம் பொதுவாக விழிப்புணர்வு மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது. இது இந்த உரையாடல் ஒரு புதிய மாற்றத்துக்கு
அன்புக்கான தொடக்கம் என்பதை உணர்த்துகிறது. இந்த ஓவியம் போரை விட அன்பு வலிமையானது என்ற உலகளாவிய உண்மையை விளக்குகிறது. இராணுவ வீரர் என்பவர் பொதுவாக கட்டளைக்கு கீழ்ப்படிபவராகவும் ஆயுதங்களை கையாளுபவராகவும் பார்க்கப்படுகிறார். ஆனால் இங்கே அவர் ஒரு சிறுமியிடம் அன்பு என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவராக தோற்றமளிக்கிறார். இது வன்முறையை விட மனிதாபிமானம் மேலானது என்பதை உணர்த்துகிறது. சிறுமியின் வெள்ளை நிறம் அமைதியையும் கரும்பலகையில் உள்ள சிவப்பு இதயம் இரக்கத்தையும் குறிக்கிறது. ஒரு வீரனுக்கு போர் பயிற்சியை விட பிறர் மீது அன்பு செலுத்தும் பயிற்சியே மிக முக்கியமானது என்பதை இந்த ஓவியம் மறைமுகமாக சொல்கிறது. ஆயுதங்களை ஏந்தியிருக்கும் கைகள் அன்பை பற்றி பேசத் தொடங்கினால் உலகம் அமைதி அடையும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. எனவே இந்த ஓவியம் எதிர்கால தலைமுறையினராகிய குழந்தைகள் பெரியவர்களுக்கும் இந்த உலகுக்கும் அமைதியையும் அன்பையும் போதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது. வன்முறை நிறைந்த உலகில் அன்பின் மொழியை பேசுவதே உண்மையான வீரமாகும். இந்த சுவர் ஓவியமானது தற்கால கல்வி முறையில் காணப்படும் மிக முக்கியமானதொரு குறையை மிக ஆழமாக சித்தரிக்கிறது. ஒரு மாபெரும் புத்தகத்தின் ஊடாக மாணவர்கள் உள் நுழைந்து வெளிவருவதை அடிப்படையாக கொண்ட இந்த காட்சி கல்வி என்பது அறிவூட்டும் கருவியாக இருக்கிறதா அல்லது மாணவர்களின் தனித்துவத்தை அளிக்கும் இயந்திரமாக இருக்கிறதா என்ற வினாவை எழுப்புகிறது. இந்த ஓவியத்தில் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் எமது கல்வி முறை என்று பெயரிடப்பட்ட ஒரு பெரிய புத்தக வடிவ இயந்திரமாக உள்ளது. அது வலது புறத்தில் சாதாரண மனித உருவம் கொண்ட மாணவர்கள் உற்சாகமாகவும் இயல்பாகவும் அந்த புத்தகத்தின் உள் நுழைகின்றனர். ஆனால் அதே மாணவர்கள் இடதுபுறமாக வெளியே வரும்போது அவர்களின் தலைகள் கழுதைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இது ஓர் இயந்திரத்தனமான கல்வி முறை மாணவர்களின் சிந்திக்கும் திறனை மழுங்கடித்து அவர்களை சுய சிந்தனையற்ற சுமை சுமக்கும் விலங்குகளாக மாற்றுகிறது என்பதை வெளிப்படையாக சுட்டிக்காட்டுகிறது. கல்வி என்பது ஒரு மாணவரின் உள்ளார்ந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு பதிலாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பாடத்திட்டங்களை அப்படியே மனனம் செய்ய வைப்பதன் மூலம் அவர்களின் படைப்பாற்றலை மங்கச் செய்கிறது. புத்தகத்திற்குள் நுழையும் போது மனிதராக இருப்பவர் வெளியே வரும்போது கழுதையாக மாறுவது என்பது கல்வி முறை வழங்கும் தகவல்கள் மாணவர்களை அறிவாளியாக்குவதற்கு பதிலாக அவர்களை பின்பற்றுபவர்களாக மாற்றுகிறது போன்ற கருத்துக்களை வலியுறுத்துகிறது. இன்று தேர்வுக்காக மட்டும் படித்து அந்த தகவல்களை சுமையாக சுமந்து செல்லும் மாணவர்களை கழுதைகளுக்கு ஒப்பிட்டு ஓவிய சித்தரித்துள்ளார். கழுதைகள் எவ்வளவு விலை உயர்ந்த சுமைகளை சுமந்தாலும் அதன் மதிப்பை அறியாது. அதே போல் பட்டங்களை பெறும் மாணவர்கள் அதன் உண்மையான அறிவை உள்வாங்காமல் வெறும் சுமை என கருதுகின்றனர். மாணவர்கள் கேள்விகளை கேட்கவும் சுயமாக சிந்திக்கவும் தூண்டப்படாத வரை கல்வி என்பது வெறும் காகிதங்களையும் பட்டங்களையும் வழங்கும் ஒரு தொழிற்சாலையாகவே இருக்கும். மாணவர்களின் முகமூடிகள் அவர்கள் சமூகத்தில் தங்களின் தனித்துவத்தை இழந்து கூட்டத்தோடு கூட்டமாக இயங்கும் தன்மையை பிரதிபலிக்கின்றன. எனவே இவ்வோவியம் மாணவர்களை பகுத்தறிவுள்ள மனிதர்களாக உருவாக்க தவறும் கல்வி முறையை சுட்டிக்காட்டுகிறது. இது கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் நாம் மாணவர்களுக்கு சிறகுகளை கொடுக்கிறோமா அல்லது அவர்கள் மீது சுமைகளை ஏற்றி அவர்களை மந்தைகளாக மாற்றுகிறோமா என்ற கேள்வியை சத்தமில்லாமல் கேட்கிறது. கல்வி என்பது உருமாற்றம் பெறுவது மட்டுமல்ல, அது சரியான திசையிலான முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் மையக்கருத்தாகும். இந்த சுவர் ஓவியம் சமகால சமூகத்தின் ஆழமான முரண்பாடுகளையும் மனித இயல்பின் இரட்டை முகத்தையும் மிக நுணுக்கமாக சித்தரிக்கிறது. இந்த ஓவியத்தில் 2 பிரதான உருவங்கள் உள்ளன. ஒன்று நிமிர்ந்து நிற்கும் ஒரு செல்வந்தர் அல்லது அதிகாரமிக்க நபர், மற்றொன்று தரையில் அமர்ந்து பிச்சை எடுக்கும் ஓர் ஏழை. ஆனால் இந்த ஓவியத்தின் மிக முக்கியமான அம்சம் யாதெனில்
பிச்சை எடுப்பவர் தனது முகத்துக்கு நேராக ஒரு கண்ணாடியை பிடித்துள்ளார். அந்த கண்ணாடியில் தெரிவது பிச்சை எடுப்பவரின் முகமல்ல, மாறாக அவருக்கு முன்னால் நிற்கும் அந்த செல்வந்தரின் பிம்பமே ஆகும். இதில் வசதியாக இருக்கும் நபர் ஏழைக்கு உதவுவது போல தோன்றினாலும் உண்மையில் அவர் தனது புகழை அல்லது பெருமையை மட்டுமே அதில் தேடுகிறார் என்பதை அந்த கண்ணாடி உணர்த்துகிறது. ஏழையின் வறுமை என்பது செல்வந்தர்களுக்கு தங்களை ஒரு கொடையாளியாக காட்டிக்கொள்ள உதவும் ஒரு கண்ணாடியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. பிச்சை எடுப்பவர் தனது சொந்த முகத்தை மறைத்து கொண்டு அவருக்கு முன்னால் இருப்பவரின் முகத்தை காட்டுவது ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் சுய அடையாளத்தை இழந்து அதிகார வர்க்கத்தின் விருப்பத்திற்கேற்ப வாழ கட்டாயப்படுத்துவதை சுட்டி காட்டுகிறது என்ற சமூக மற்றும் உளவியல் கருத்துக்களை உணர்த்துகிறது. பலர் பிறருக்கு உதவும் போது அந்த உதவியை பெறுபவரின் துயரத்தை விட உதவி செய்பவரின் அகந்தையை திருப்தி அடைவதையே இந்த ஓவியம் நையாண்டி செய்கிறது. இந்த ஓவியம் உதவி என்ற போர்வையில் ஒளிந்திருக்கும் மனிதரின் தற்பெருமையையும் வறுமையை ஒரு காட்சி பொருளாக மாற்றும் சமூக அவலத்தையும் மிக வலிமையாக தோல் உரித்து காட்டுகிறது. இது பார்ப்பவர்களை தங்களின் செயல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான நோக்கம் என்ன என்பதை சிந்திக்க தூண்டுகிறது. இது நமது பூமி இன்று எதிர்கொள்ள மிக முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சனைகளை ஒரு காட்சி மூலம் வெளிப்படுத்துகிறது. இந்த ஓவியம் பூமியை ஒரு உயிரோட்டமுள்ள பொருளாக சித்தரித்து அதன் தற்போதைய அவல நிலையை சுட்டி காட்டுகிறது. ஓவியத்தின் மேல் பகுதி பசுமையாகவும் கீழ்ப்பகுதி சீரழிந்து காணப்படுவது மனித செயற்பாடுகளால் இயற்கை எவ்வாறு உருக்குலைந்து வருகிறது என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. இந்த ஓவியத்தின் மையப்பகுதியில் பூமி ஒரு மனித உடலை போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதன் கைகள் பூமியின் சீரழிந்த கீழ்ப்பகுதியை தூக்கி பிடித்திருப்பது போலவோ அல்லது அந்த சீரழிவை மறைக்க முயல்வது போலவோ அமைந்துள்ளது. பூமியின் மேல் பகுதியில் பச்சை நிற காடுகள், செழிப்பான மரங்கள், பறவைகள் மற்றும் தூய்மையான நீல நிற ஆகாயம் ஆகியவை இயற்கையின் சமநிலை மற்றும் அமைதியை குறிக்கிறது. இது நாம் பாதுகாக்க வேண்டிய அல்லது இழந்துவிட்ட இயற்கையின் அழகிய முகத்தை காட்டுகிறது. இருப்பினும் பூமியின் கீழ்ப்பகுதி மிகவும் கவலைக்கிடமான முறையில் வரையப்பட்டுள்ளது. அங்குள்ள சாம்பல் மற்றும் கருப்பு நிறங்கள் தொழில்மயமாக்கல் மற்றும் மாசடைதல் ஏற்படும் பாதிப்புகளை குறிக்கிறது. ஒரு பக்கத்தில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் அடர்ந்த கரும்புகை வளிமண்டலத்தை மாசுபடுத்துவதை காட்டுகிறது. மற்றொரு பகுதியில் அணுசக்தி அல்லது கதிரியக்க கழிவுகளை குறிக்கும் குறியீடுகள் காணப்படுகின்றன. இது நவீன தொழில்நுட்பத்தின் ஆபத்தை எச்சரிக்கிறது. மேலும் மண்டையோடு மற்றும் எலும்புகள் போன்ற குறியீடுகள் நச்சு கழிவுகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் பூமியின் அழிவையும் மிக தீவிரமாக பிரதிபலிக்கின்றன. இந்த ஓவியம் இரட்டைத்தன்மையை வலியுறுத்துகிறது. அதாவது ஒருபுறம் உயிர்ப்புடனும் வளத்துடனும் இருக்கும் பூமி, மறுபுறம் மனிதரின் பேராசையாலும் முறையற்ற கழிவு மேலாண்மையாலும் மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கும் பூமி. பூமியின் கைகள் இந்த சுமையை தாங்க முடியாமல் தவிப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன. இது உலக வெப்பமயமாதல், சூழலியல் சீர்கேடு மற்றும் இயற்கை வளங்களின் அழிவு குறித்த ஒரு விழிப்புணர்வு செய்தியை பார்வையாளர்களுக்கு வழங்குகிறது. எனவே இந்த ஓவியம் வெறும் சித்திரம் மட்டுமல்ல, அது மனித குலத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஆகும். நாம் இயற்கையை தொடர்ந்து சீரழித்தால் எதிர்காலத்தில் பசுமையை இழந்து நச்சு நிறைந்த ஒரு பாழடைந்த உலகிலேயே வாழ நேரிடும் என்பதை இது ஆழமாக விளக்குகிறது. பூமியை பாதுகாக்கும் மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கும் இன்றைய காலகட்டத்தின் கட்டாய தேவை என்பதை இந்த ஓவியம் அழுத்தமாக சொல்கிறது.
இந்த சுவர் ஓவியம் அதிகார, அரசியல் மற்றும் போரின் கோரமான யதார்த்தத்தை ஒரு வலிமையான குறியீடாக வெளிப்படுத்துகிறது. சதுரங்கம் பொதுவாக புத்திசாலித்தனம் மற்றும் வியூகத்தின் விளையாட்டாக கருதப்பட்டாலும் இங்கே கலைஞர் அதனை ஒரு இரத்த களரியாக சித்தரித்துள்ளார். சதுரங்க பலகையின் மீது சிதறி கிடக்கும் காய்கள் அனைத்தும் வெட்டப்பட்டு அவற்றிலிருந்து இரத்தம் வழிந்தோடுவது போல வரையப்பட்டுள்ளது. இது போர்க்களத்தில் மடியும் ஆயிரக்கணக்கான உயிர்களை குறிக்கிறது. பலகையில் உள்ள ஒவ்வொரு காயும் ஒரு தனி மனிதரையோ அல்லது ஒரு சமூகத்தையோ பிரதிபலிக்கிறது. அதிகார போட்டியில் சாதாரண மக்கள் எவ்வாறு இரக்கமின்றி பலியிடப்படுகிறார்கள் என்பதை இந்த சித்திரம் காட்டுகின்றது. ஓவியத்தின் வலதுபுறத்தில் உள்ள பகுதி மிக முக்கியமான ஒரு செய்தியை தாங்கி நிற்கிறது. அங்கே கருப்பு மற்றும் வெள்ளை நிற அரசர்களும் அரசிகளும் ஒரு மேசையை சுற்றி அமர்ந்து மது அருந்தி விருந்து கொண்டாடுவதை காண முடிகின்றது. போர்க்களத்தில், அதாவது சதுரங்க பலகையில் காய்கள் வெட்டுண்டு இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கும் போது அந்த போரை தீர்மானிக்கும் உயர்மட்ட தலைவர்கள் எவ்வித சலனமுமின்றி இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. போர் என்பது ஏழைகளின் இரத்தமும் பணக்காரர்களின் மேசையும் என்ற தத்துவார்த்த கருத்தாக்கத்தை இந்த ஓவியம் பிரதிபலித்து காட்டுகிறது. ஆட்சியாளர்கள் தங்களின் சுயநலத்திற்காகவும் அதிகார விரிவாக்கத்திற்காகவும் சாமானிய மக்களை போருக்குள் தள்ளிவிட்டு திரைமறைவில் உடன்பாடுகளை எட்டிக்கொள்கிறார்கள் என்பதை இக்காட்சி வெளிப்படுத்துகிறது. சதுரங்க பலகையில் உள்ள காய்களுக்கு இடையே பகைமை இருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அவற்றை இயக்கும் கைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை அங்குள்ள விருந்து காட்சி உணர்த்துகிறது. கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் இங்கே வெறும் அணிகளை குறிக்காமல் அதிகார வர்க்கத்திற்கும் அடிமட்ட வர்க்கத்திற்கும் இடையிலான வர்க்க முரண்பாட்டை காட்டுகின்றன. இரத்தம் சிவப்பு நிறத்தில் தனித்து காட்டப்பட்டிருப்பது அழிவின் தீவிரத்தை வலியுறுத்துகிறது. போர் என்பது தேச பக்தி அல்லது வீரத்தின் வெளிப்பாடு அல்ல, மாறாக அது அதிகார வர்க்கத்திற்கு ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு என்பதையும் அதில் நசுக்கப்படுவது எப்போதும் அப்பாவி உயிர்களே என்பதையும் உணர்த்தும் கூர்மையான சமூக விமர்சனமாக இந்த ஓவியம் திகழ்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் சுவரோவியங்கள் என்பவை வெறும் சுவர்களில் தீட்டப்படும் வண்ணங்கள் மட்டுமல்லாமல் அவை ஒரு சமூகத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் சுமந்து நிற்கும் ஆவணங்களாகவும் விளங்குகின்றன. ஆதிகால குகை ஓவியங்களில் தொடங்கி இன்றைய நவீன தெரு ஓவியங்கள் வரை இவை மனித நாகரிகத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் பதிவு செய்து வந்துள்ளன. ஒரு கட்டடத்தின் கட்டமைப்பு சிதைந்தாலும் அந்த சுவர்களில் பதியப்பட்ட ஓவியங்கள் அவை சொல்ல வந்த செய்திகளை தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றன. இவை கலைக்கும் அறிவியலுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலமாக செயல்படுகின்றன. ஏனெனில் ஓர் ஓவியத்தை வரைவதற்கு பயன்படுத்தப்படும் நுட்பங்களும் அவை நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கான முறைகளும் கலைஞர்களின் தொழில்நுட்ப அறிவை புலப்படுத்துகின்றன. மேலும் சுவரோவியங்கள் பொதுவெளிக்கும் சாதாரண மக்களுக்குமான இடைவெளியை குறைக்கின்றன. கலை கூடங்களுக்கு சென்று ஓவியங்களை பார்க்க இயலாதவர்களுக்கும் பொது இடங்களில் உள்ள சுவரோவியங்கள் அழகிய ரசனையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக இலங்கை போன்ற நீண்ட வரலாற்று பின்னணி கொண்ட நாடுகளில் இந்த ஓவியங்கள் மூதாதையரின் வாழ்வியல் முறை, கலைத்திறன் மற்றும் ஆன்மீக பார்வைகளை நினைவூட்டுகின்றன. சுவரோவியங்கள் என்பவை காலத்தின் சுவடுகளை தாங்கி நிற்கும் கலை பொக்கிஷங்களாக விளங்குகின்றன.